வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான பீட்ரூட் ஹல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம துருவி செய்கிற மாதிரி இல்லாமல் திருநெல்வேலி ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கும் அண்ட் டெக்ஸ்சருக்கும் நம்ம இதை கொண்டு வர போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 2 பீட்ரூட்டோடைய தோலை நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 500 ml அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்ததன் பிறகு அதை திப்பி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ ஒரு பேனில் 100 ml அளவு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க நெய் உருகிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 15லிருந்து 20 முந்திரி சேர்த்துக்கலாம். இதை சிறு தீயிலேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வறுத்துப்போம். நம்ம முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைத்து வச்சிருந்த பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஜூஸ் அடுத்து ஒரு 5லிருந்து 6 நிமிடம் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை மணமும் முழுமையாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மற்றும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கரைத்து வச்சுருந்த கார்ன் ஸ்லரி ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது கூடவே ஒரு 200 கிராம் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பீட்ரூட் இனிப்பாக இருக்கனால சர்க்கரை எவ்வளவோ வேணுமோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கெட்டியாகி இதில் இருக்கக்கூடிய நெய் வெளியே வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹல்வா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் ஒரு 4லிருந்து 5 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கலாம். நம்ம வழக்கமாக செய்கிற ஹல்வா மாதிரி நல்லா கெட்டியாக வராது. இதெல்லாம் ஆறுனதன் பிறகு நம்ம சேர்த்துருக்க நெய் இந்த ஹல்வாவை நல்லா கெட்டியாகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதோட சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான பீட்ரூட் ஹல்வா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.